அது படம் மிக குறைஞ்ச பட்ஜெட்ல எடுக்கும். 16 லட்சம் ரூபாய் தான் எடுக்கும். பாக்யராஜ் சார் அசிஸ்டன்ட்னாவே 1 கோடி கம்மியா எடுக்க மாட்டோம். பாக்யராஜ் சார் தான் சினிமாவிலேயே வந்து ஹையஸ்ட் பட்ஜெட் 160 170 1 கோடி 75 படம் தர டிக்கெட் மாதிரி அப்படி பார்த்துட்டு கை தட்டம்ல இதெல்லாம் பார்த்து அவங்க ஒப்பீனியன் கேட்பாங்க. இப்படி சொல்ல போய் தான் நீ சினிமாக்காரியா ஐயோ ஆரம்பத்தில் வராங்க லேட்டாக வராங்கிறது தான் முக்கியம். அவர் சொன்ன உதாரணம் தான். சிவாஜி சார் வந்து சின்ன வயசுலேயே வந்து சினிமாவில் டேக்கப் ஆகிட்டார். ஜெய்சங்கர் வயசுலாம் எம்ஜிஆர் வந்து டேக்கப் ஆகிறதுக்கு 40 வயசு ஆச்சு. ஆனால் எம்ஜிஆர் முதல் 17 வயசுல ஒரு ஏவிஎம்ல ஒரு வருஷம் வேலை செய்யறேன். இந்த சினிமாவில் நிறைய நண்பர்களை பார்த்தா 40 வருஷம் 50 வருஷம்லாம் இங்கே இருக்கிறோம். நாங்கள் சில பேருக்கு தான் சார் சினிமா, பல பேர் வந்து இதில் சித்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கிறாங்க. சினிமாவிலையும் வந்து வரதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. பிரபுன்னா அவர் ரிச்சு, சிவாஜி நேசம் பொண்ணு, அவர் சூர்யான்னா அவர் சிவகுமார் பொண்ணு. நம்மலாம் அப்படி இல்லை. ஒரு கிராமத்துல இருந்து கஷ்டப்பட்டு இங்க வந்து சினிமாவில் வந்து இருந்து ரிஃப்ளெக்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக 90 காலகட்டங்களில் ரஜினி சார் படமாக இருக்கட்டும், கமல் சார் படமாக இருக்கட்டும், பாரதி ராஜா படமாக இருக்கட்டும், பாலச்சந்தர் படம் வந்தாலே போதும் நம்ம அப்பாக்களோ மாமாக்களோ தாய்க்குளங்கள் எல்லாரும் ஃபேன்ஸாக இருக்கிற மிகப்பெரிய டைரக்டர் வி சேகர் சார். அவர் தான் இன்றைக்கி நம்ம இன்டர்வியூ காண போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். 25 மே 1994 உங்களோட முதல் படம் ரிலீஸ் ஆகுது இந்த மாதம். ஸோ இந்த மாதத்தில் தான் அது ரிலீஸ் ஆகுது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பல வேலைகள் இருந்துகிட்ருக்கும் ஒரு டைரக்டராக. ஆனால் ஒரு சுகமான வழி தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சைடு நீங்கள் எடிட்டிங்க்கு ஓடணும், இந்த சைடு நம்ம வந்து டப்பிங்கை பார்க்கணும், இந்த சைடு ஆர்ஆரை பார்க்கணும், கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருந்துகிட்டு இருக்கும். எப்படி இருந்தது சார்? அது படம் மிக குறைஞ்ச பட்ஜெட்ல எடுக்கும். 16 லட்சம் ரூபாய் தான் எடுக்கும். பாக்யராஜ் சார் அசிஸ்டன்ட்னாவே 1 கோடி கம்மியா எடுக்க மாட்டாங்க. பாக்யராஜ் சார் தான் சினிமாவிலேயே வந்து ஹையஸ்ட் பட்ஜெட் 160 175 1 கோடி 75 படம் பண்றவர். அதாவது சம்பளம் படம் இல்லை, சம்பளமே அவரை ஒரு பெரிய அவருடைய அசிஸ்டண்ட்டுங்கள பார்த்திபன் பாண்டியராஜ் 2 பேரும் வெளியில போடும்போது அவங்களும் 1 கோடி பட்ஜெட்ல தான் படம். புதிய பாதை, அப்புறம் பாண்டியராஜனுடைய முதல் படம் எல்லாமே வந்து பெரிய பட்ஜெட். அப்ப நான் வெளியில வந்து அதே பட்ஜெட் தான் எடுக்கணும். நான் 3ஆவதா அங்கிருந்து வெளியில வரேன். எனக்கு வந்து அதை விட அதிகமாக கூட பட்ஜெட்ல நீ எடுன்னு சொல்லி ஏவிஎம் சொன்னாங்க, தேவர் பிலிம்ஸ் சொன்னாங்க. பெரிய கம்பெனி. நீங்க கேட்டா எண்டு கம்பெனிக்காரங்க கொஞ்சம் நான் ஃபிளைட்லாம் கூட நமக்கு இருக்கு, பத்திரிகை துறையில அவங்களுக்கு ஒரு ஃபிளைட் இருக்கு, அவங்களுக்கு அதெல்லாம் கூட யூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. எல்லாம் வந்து ஹீரோ வச்சு படம், பெரிய பெரிய ஹீரோங்களை வச்சு பண்ண சொல்ல உங்களுக்கு நல்ல சம்பளம் தரோம். எங்கிட்ட இருக்கிற கதையெல்லாம் கொஞ்சம் பப்ளிக் சம்பந்தப்பட்ட கதை, ஸ்டோரி ஓரியன்ட். சினிமாவிலையும் வந்து வரதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. பிரபுன்னா அவர் ரிச்சு, சிவாஜி நேசம் பொண்ணு, அவர் சூர்யான்னா அவர் சிவகுமார் பொண்ணு. நம்மலாம் அப்படி இல்லை. ஒரு கிராமத்துல இருந்து கஷ்டப்பட்டு இங்க வந்து சினிமாவில் வந்து இருந்து ஒரு வருஷம் இது ஒன்றும் வருமானம் இல்லை அப்படின்னு நினைச்சு டக்குன்னு கவர்மெண்ட் வேலைக்கு பிடிச்சி போய் கல்யாணம்லாம் ஆகி குடும்பத்துக்கு மூத்த பையன் அப்படின்னும் போது அதை வச்சுதான் பழப்பு ஓடணும் நமக்கு இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது நம்ம பார்த்தது கேட்டது தானே நம்ம படமாக்க முடியும் இல்லையா. ரொம்ப கற்பனையே இல்லாம பார்க்க முடியாது இல்லையா. இந்த ஸ்ட்ரகிள்ல ஓடிட்டு இருக்கும் போது எங்க அப்பா இதெல்லாம் விட்டுட்டு நான் சினிமாவுக்கு போடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல சும்மா வாங்க அப்படின்னு ஒரு நாள் அவரு இன்னும் ஒரு அரசன் ஒரு தம்பி சினிமாவில் கங்கைமரனுடைய அசோசியேட் 2 பேரும் கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி பாக்யராஜ் சார் வந்து படம் போடுறாரு, சின்ன வீடு வாங்க. போனேன். நான் எதாச்சா படம் பார்க்க தான் போனேன். புதுசா படம் பார்த்தா சில ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அவர்கிட்டயே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சொல்லுவாங்களா, பயம் இருக்கும். அதுவும் பாக்யராஜ் சார் ஏற்று பேச முடியாது. இப்போ எம்ஜிஆருடைய வாரிசு இல்ல. ஆமா ஆமா. எம்ஜிஆருடைய வாரிசு கலெக்ஷன்ல இல்ல, எம்ஜிஆர் வாரிசுன்னு வேற சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அந்த டைம்ல தான். அதனால அடுத்த சிஎம் நினைச்சுக்கிட்டு அப்படி ஒரே கூட்டமா இருக்கும். பிரிவு பார்க்கறது போதே எம்பி எம்எல்ஏ எல்லாம் உட்காந்துங்கிறாங்க. இந்த மாதிரி புதுசா கொஞ்சம் பேர் இந்த ஃப்ரண்ட்ல உட்கார வச்சு நம்ம தர டிக்கெட் மாதிரி அப்படி பார்த்துட்டு கை தட்டம்ல இதெல்லாம் பார்த்து அவங்க ஒப்பீனியன் கேட்பாங்க. இப்படி சொல்ல போய் தான் நான் பார்த்துட்டு என் ஒப்பீனியனை சொன்னேன். சின்ன முன்னாடி படங்களும் நல்ல படங்கள், இதுல கொஞ்சம் சின்ன இந்த கேரக்டரைசேஷன் ப்ராப்ளம் இருக்கு. அந்த பொண்ணு கல்பனா விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கிட்ட போறோம்னா ஒரு ரீசன் வேணும். நான் ஃபேமிலி இருக்கிறவன் இல்லையா. அதனால சொன்னேன், சும்மா குண்டாக்குறதுக்காக ஒரு பொண்ணு விட்டுட்டுலாம் போகக்கூடாது. நடத்தை தப்பா இருக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கணும், இல்லை ஹேண்டிகேப்பை ஏதாவது ஒன்று இருக்கணும். குண்டா இருக்கிறது என்ன, போனா வாக்கிங் போனா குறைஞ்சிட போகுது. இதுக்கு போய் இன்னொரு ஒய்ஃப்கிட்ட போனா நீ மைனஸா வில்லனாக இருக்கீங்களே அப்படின்னு ஒன்னே அவருக்கு ஸ்ட்ரக் ஆகுது. இந்த படத்துல நான் வில்லனா இது அப்படியே ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டீங்க.
ஆமா, ம், ம், அவர் கேட்கறவங்க எல்லாம் நான் எனக்கு சினிமாவுக்கு மறுபடியும் வரணும்னு என்ன இல்லை. ம், ம். நான் கார்பரேஷன்ல இருக்கிறேன், நான் படிச்சிட்டு இருக்கிறேன். அந்த ஐடியாவே இல்லை ஃபர்ஸ்ட். இப்போ அதை விட்டாச்சு. அதான் அது 17 வயசுல ஒரு ஏவிஎம்ல ஒரு வருஷம் வேலை செய்தேன். இந்த சினிமால நிறைய நண்பர்களை பார்த்தேன் சார். 40 வருஷம் 50 வருஷம்லாம் இங்க இருக்கிறோம் நாங்க. சில பேருக்கு தான் சார் சினிமா, பல பேர் வந்து இதுல செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கிறான் அப்படின்னு. இப்ப இந்த வேலைக்கு நம்ம வரல, அந்தந்த மாசம் ஏதாவது வேலை வந்தாலும் நம்ம ஃபேமிலி ஓடும் அப்படின்னு கையெழுத்து கும்பிட்டு இங்க வந்துட்டேன். கார்பரேஷன்ல வேலைக்கு வந்துட்டேன். அரசியலையும் சினிமாலையும் வளராதவன் இன்னைக்கு தான் அதிகம், வளர்ந்தவன் கொஞ்சம் பேர் தான், வெளியில் தெரியறவன் தான். இது வேணாம் தானே இதுக்கு வந்துட்டேன் நான். அன்னைக்கு படம் பார்க்கும்போது நான் கொஞ்சம் மறுத்துல, ஏன்னா திருப்பி அவர்கிட்ட வேலைக்கு போறோம்னா அடிக்கதான் வச்சிருப்பேன். நம்ம ஏதோ ஃப்ரீலான்ஸரு கூறாரு, படம் பார்த்தேன், மனசுல கருத்தா டப் டப்புன்னு பேசிடுவேன். கம்யூனிஸ்ட் வேற, எனக்கு அந்த பயமே இல்லை, பேசிட்டு போயிட்டேன். அப்புறம் காலையில ஒரு கார் வந்தது, என் வீட்டாண்ட அட்ரஸ் பிடிச்சி தேடிக்கிட்டு வந்தாங்க. வந்து இந்த மாதிரி பாக்யராஜா இருக்கக்கூடாது. எனக்கே ஷாக்கு. நேற்று தான் நம்ம பேசணும், சொல்லிட்டோம், மனசுல இருந்து சொல்லிட்டோம், தப்பா ஏதோ சொல்லிட்டோம் பொழுது, பிரச்சனை பொழுது இல்லையா அப்படின்னு சரின்ட்டு போனேன். பாக்யராஜ் சார் ரூம்ல ஒரு 25 பேர் மேல அசிஸ்டண்ட். அது அவர் எப்பயுமே ஒரு கூட்டம் இருக்கு அவர்கிட்ட. பெரிய வயசான ரைட்டர்லாம் இருக்காங்க, ஏஎல் நாராயணன், இவரு கலைஞானம், குகநாதன், அந்த மாதிரி யங்ஸ்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மத்தியில் என்னை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு பார்த்துட்டு, சரி நீ சினிமாக்காரியா அப்படிங்க. சார் வயசு 36, என் பொண்ணு வயசு வரப்போ, பின்னாடி ஒரு பையன் இருக்கு, இன்னொரு 5 வருஷம் வேலை செய்தா பென்ஷன் கிடைக்கும் கார்பரேஷன்ல. அதனால நான் திடீர்னு வந்து 2 கட்டம் ஆயிடக்கூடாது சார், நான் ஆரம்பத்திலேயே வந்திருக்கணும். ஐயோ ஆரம்பத்துல வராங்க லேட்டா வராங்கன்றதுலாம் முக்கியம் இல்லை. அவர் சொன்ன உதாரணம் தான். சிவாஜி சார் வந்து சின்ன வயசுலயே வந்து சினிமால டேக்கப் ஆயிட்டார். ஜெய்சங்கர், ரவிசங்கர்லாம். எம்ஜிஆர் வந்து டேக்கப் ஆகிறதுக்கே ரொம்ப நாள், 40 வயசு கிட்ட ஆயிடுச்சு. 40 வயசுக்கு ஆச்சு. ஆனா எம்ஜிஆர் முதல் இடத்துக்கு போயிட்டார்ல. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, என்ட்ரி ஒன்னா முன்ன பின்ன வரலாம், ஆனா டேக்கப் ஆகிறது நம்ம கையில் இல்லை. அப்படி வச்சுக்கிறாரு. இல்லை சார் சம்பளம் சார் எனக்கு, நான் வரேன் அதிகமா தரேன். எவ்வளவு வாங்க? 2500 ரூபாய் சார். 5000 ரூபாய் தரேன் இருக்குது. அப்புறம் ஒரு 6 மாசம் என்ன வானான்ட்டீங்கன்னா நான் அந்த வேலையும் போய் இந்த வேலையும் போய் 2 கட்டம் ஆகிடும் சார் அப்படின்னு. அதெல்லாம் அப்படி நம்பி வா அப்படின்னு உள்ள கூப்பிட்டாரு. போனேன். எங்க சென்றாசா, இது நம்ம ரெண்டு வேலை செய்யும். நான் போய் படம் பண்றதுக்கு கதை எங்க சொல்றேன், எல்லாம் வந்து பெரிய ஹீரோ சொல்றாங்க, பெரிய ஹீரோ போடு பண்ணலாம். பெரிய ஹீரோட்டே என்கிட்ட கதை இல்லை, யதார்த்தமான கதை இருக்கு. எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அதுல, வரவேட்டின மாதிரி கதை, காலை மாதிரி பேசி இந்த மாதிரி கதை. இதுல போய் பெரிய பெரிய ஆர்டிஸ்டுக்கெல்லாம் கதை இல்லைன்னா அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம், இதனால பெரிய பெரிய கம்பெனி நான் பண்ணவே இல்லை. சின்ன கம்பெனியா ஒன்று ரெடி பண்ணி தூத்துக்குடி பாருங்க, 1 கோடி போட்டு படம் எடுக்க ரெடியா இருக்கிறாங்க. நான் ஒரு 15 லட்சம் போட்டு எடுக்கிறேன், ஒரு ஆள் போய் கூட்டு வரேன். ஏன்னா நான் சொல்றதுதான் எடுக்கணும். பிடிவாதம் என்கிட்ட கொஞ்சம் அதிகமா. புரியுது. பாலச்சந்தர் ஒரு இதுல சொல்லியிருப்பாரு சார், அதாவது என்னன்னா, எனக்கு ஸ்டார் காஸ்டிங்கை வச்சு படம் பண்ண வராது அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நான் ஸ்டார் காஸ்டிங்காக படம் பண்றேன் அப்படின்னா அவங்கள நியாயப்படுத்துறதுக்காக, அந்த ஹீரோ ஸ்டார்டம் நான் நியாயப்படுத்துறதுக்காக நான் அது சார்ந்து சில காட்சிகளை எழுத வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன் அப்படின்னு. அந்த காரணத்துக்காக தான் நீங்க கடைசி வரைக்கும் அந்த ஸ்டார் பாலச்சந்தர் சார் பாணி தான். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, நீர்க்குமிழியெல்லாம் எடுத்தாரு, நாகேஸ்வர வச்சு எடுத்தாரு. இதை வந்து பெரிய ஆர்டிஸ்ட் போட்டு எடுத்தா ஒத்துக்குவாங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. எவ்வளோ நாள் வரைக்கும் அவர் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு, ஒன்னு லேடி யாராவது ஒன்று போடுவாரு, இல்லைன்னா ஒரு காமெடியனை போடுவாரு. கதைக்கு தான் அவர் கதாநாயகன். அவருக்கு பெரிய ஆர்டிஸ்ட் தேவையில்லை. கமல் மட்டும் கொஞ்சம் இறங்கி போனார். கமல் சாரா இருக்கட்டும் இல்ல ரஜினி சாரா இருக்கட்டும், ஒரு ஸ்டார்டம் அப்ரோச் ஆனதுக்கு அப்புறம், அந்த லேண்ட்மார்க்கு போனதுக்கு அப்புறம் அவர் படம் பண்ணல. அவர் வச்சு அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார், இவன் நமக்கு வளர்ச்சி பண்ண முடியாது, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கதையை மெதுவா நகர்த்து யதார்த்தமா போவோம். இவனுக்கு திடீர்னு வரும்பொழுதே இன்டர்வெல்லையே வந்து உலகத்தை வலிக்கிற ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு ஜாம்பவான் மாதிரி நடிக்க சொல்லுவானுங்க. நம்ப முடியாததெல்லாம் வைக்க முடியாது, ஃபைட் எல்லாம் நம்ப முடியாத வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொந்த கம்பெனியை வச்சு வேற டைரக்டர்களை வச்சு, எஸ்பி முத்துராமன் அவங்க இவங்கள வச்சு அப்படி பண்ணிக்கிட்டார். அவர் டைரக்ஷன்ல அதிகமா பண்ணல, ஏன்னா அவரால் முடியாது, அவருக்கு தெரியும். அதை பார்த்துதான் நானும் வந்து நிச்சயமா, நான் எனக்கு கிட்டத்தட்ட இந்த ஸ்டோரி டெல்லிங் எல்லாம் வந்து பாரதிராஜா வந்து பாலச்சந்திர கிட்ட இருந்தா நான் பெரும்பாலும் ஸ்டோரிக்காக ஆர்டிஸ்ட் அதெல்லாம் போட்டு பண்றது இல்லையா, அது பார்த்தேன். இப்போ இது எல்லாமே ஓகே. இது எல்லாமே இது பண்ணும்போது அந்த 20 நாள், கடைசி 20 நாள் எப்படி இருந்தது? இங்கிட்ட ரீரெக்கார்டிங் போகணும், இந்த சைடு உங்களுக்கு எடிட்டிங், டப்பிங். பட்ஜெட்ல படம் எடுக்கிறேன். ப்ரொடியூசரும் வந்து ரொம்ப சாதாரண லெவல்ல இருக்காரு. எனக்கு புது அனுபவம், படம். அப்பதான் நினைச்சுக்கிட்டேன், இது ஒரு கிராஃப்ட் இல்லை, 24 கிராஃப்ட். இது 24 உள்ள போனா அது கடல். ஒன்னும் எனக்கு வந்து கங்கை அமரன் வந்து கொஞ்சம் ஒத்துழைப்பு. சம்பளங்களும் கம்மியா தான் அவங்க வாங்கிக்கினாங்க.
புது படம் பாவம், நீ வந்து வித்தியாசமா ஏதோ ட்ரை பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி இதை பண்ணிட்டாரு. அவருக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் ஆகணும். கவுண்டமணி செந்தில் வந்து என்ன பண்ணாருன்னா, அவங்களாம் வந்து கரகாட்டக்காரன் வந்து ஜெயிச்சவங்க. அவங்க ஜெயிச்சா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 லட்சம் 3 லட்சம்லாம் சம்பளம். கரகாட்டம் ரைட்டு பிரகாரம் அவங்கள பிடிக்க முடியாது. நம்ம கதை கேட்டுட்டு அவர் வந்து பர்டிகுலரா கவுண்டர் தான் இதுக்கு ஓகே சொன்னார். நான் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு துக்கம் வந்துருச்சு. எனக்கு எது ஃபேஸ் எல்லாம் வறுமை கஷ்டம். ஏன்னா நான் டிராமால தான் நடிச்சிருந்தேன். தேனாம்பேட்டில் தான் உட்காந்து டிராமால தான் நானும் செந்திலும் ஏதோ ஒரு டிராமா போட மாட்டாங்களான்னு உட்காந்துட்டு போனேன். அந்த சினிமாவில் வந்த பிறகு அந்த மார்க்கெட்டு 16 வயதில் அதெல்லாம் பிடிச்சி வருது. அப்புறம் தான் ஏன் ஒழுங்காகவே சாப்பிட ஆரம்பிச்சுனாங்க. அப்போனா ஒழுங்காக சாப்பாடே இருக்காது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி, அதனால எனக்கு சினிமாவை பற்றியான ஒரு தெரியும், டிராமாவை பற்றியும் தெரியும். இது ஒரு சொர்க்கம் ஜெயிச்சவனுக்கு, அது ஒரு ரொம்ப கஷ்டமான வறுமை அப்படி இருக்கு. அதனால இந்த கதை நல்லா இருக்கு. அது நாங்கள் டிராமாவில் இந்த கஷ்டமும் நீ காமிக்க போற, தெருக்குத்து தான் காமிப்பேன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே. அந்த தெருக்குத்து நடத்துறதுக்கு காசு இல்லை உங்களுக்கு. வீட்டில் இருக்கிற இதுல வித்தலை அண்டா கொண்டா அது தெரியாம கொண்டு போய் வச்சுட்டு ஹார்மோனி போட்டி எல்லாம் வாங்கி வந்து ஹார்மோனி போட்டி அடமான வச்சுட்டாங்க ஏற்கனவே வறுமைக்காக. அப்புறம் அண்டா குண்டாலாம் விற்று அந்த ஹார்மோனி போட்டியை மூட்டு அப்புறம் தெருக்குத்தெல்லாம் போட்டு அதில் போய் எல்லார்ட்டையும் வசூல் பண்ணுறாங்க. ஐயோ போயா அந்த நம்ம மற்ற இது நம்ம அண்டா குண்டாலாம் மூட்டு வீட்டில் வைக்கணுமியா அப்படின்னு அவ்வளோ கஷ்டத்தை காமிப்பேன். ஆனால் அடுத்தது சினிமா வருது, அது பூரா பார்க்குறாங்க. அவங்க பாடுறவன் ஒருத்தன், ஆடுறவன் ஒருத்தன், டான்ஸ் சொல்லி கொடுக்குறவன் ஒருத்தன், வெள்ளம் ஒருத்தன், என்ன ஏசி வண்டி என்ன வாழ்ந்தா ஒரு தடையாவது சினிமாவில் வாழணும்னு இவங்க அங்கேருந்து பொறுப்புறான். மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு அந்த ஷூட்டிங்கார கூட ஓடினோம்டா நம்ம, இல்லையா இப்படி ஒன்று இருக்குது சென்னையில் இருந்தது நம்ம தெரியாம உட்காந்துட்டு இருக்கிறான்டா அப்படின்னு அவங்களுக்கு அந்த கூத்துக்காரங்க அவங்க படுற கஷ்டங்களை நான் சொன்னேன். அது என் ஊர்ல இருந்ததுனால அதை சொன்னேன். முரளி சார் உங்களோட படம் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அவரை பற்றின மெமரிஸ் எப்படிலாம் இங்கே இருக்கும்? நல்ல நடிகர் பாலகிருஷ்ணன் சார் மூலியமா பூவிலங்கு அப்பவே பார்த்தேன். சூப்பரா நடிக்கிறாரு. அவங்க அப்பாவை எங்களை மாதிரி டைரக்டர், அவர் அவங்க பொறுப்புல கர்நாடகாவோட டைரக்டர் யூனியன்ல சித்தலிங்கயா அவர் பெரிய டைரக்டரு. அப்படி டைரக்டர் புல்லண்ட மாதிரி தான் பார்த்தோம். நல்லா தான் நடிச்சிருந்தாரு. அதெல்லாம் ஒன்றும் நடிப்புல வந்து சோட போயவே கூடாது. அது என்னமோ ஒரு சூழ்நிலை என் ஷூட்டிங்கில் இருக்கும்போது நான் வந்து கொடைக்கானலில் ஷூட்டிங் எது பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு கடைசி 2 நாள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, பர்சனல் பிரச்சனையா அது ஏதோ ஒரு பிரச்சனைனால அவர் என்ன சொல்லாம 2 நாள் போயிட்டு இதுக்கு போயிட்டார், ஊருக்கு போயிட்டார். நான் குரூப்பெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப பெரிய அவஸ்தைப்பட்டேன். பட்ஜெட் படம் எடுக்கிறேன் இல்லையா, நான் போயிட்டே என்ன ஆகும், அந்த கூட்டத்தை கூட்டு திரும்பி நம்ம வந்து ஊருக்கு வந்து நான் கொடைக்கானலுக்கு போக முடியுமா? அதான் முடியுது, படம் ஷூட்டிங்கே முடியுது. கடைசி பாட்டு அங்கே போய் எடுக்க ஒரு திடீர்னு 1 நாள் பார்த்தாரு, போயிட்டாரு. எங்களுக்கு ஒன்றும் ப்ரொடியூசருக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை, வேற ஏதோ பர்சனல் பிரச்சனை. எனக்கு ஊர்ல இருந்து தகவல் வந்தது, யாருக்கோ உடம்பு சரியில்லை ஏதோ ஒன்று சொல்லி பிஏ ஃபோன் பண்றாரு, போயிட்டாரு. அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. இவருக்கு இங்க என்ன பிரச்சனை வந்ததுன்னு தெரியல. ஏட்டுத்தனமான பிரச்சனைகளா இல்லை வேற ஏதாவது அவருக்கு பர்சனலா ஊர்ல ஏதோ பிரச்சனை வந்து போனாரா, அதை சொல்லிட்டு போலாம்ல இல்லையா? சீக்கிரம் முடியுது தம்முன்னு போயிட்டு அப்புறம் சொல்றதுன்னா என்ன, ஏதோ வேணும்னு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண சொல்லி சொன்னாங்களா? நமக்கு சந்தேகம் எப்படிலாம் வருது, சொல்லாம போனா இப்போ பரவ சொல்லிட்டு போலாம்ல. அங்கிருந்து போன் வருது காலையில 11 மணிக்கு, அவர் இல்லைங்க அவர் இதுக்கு போயிட்டார் பெங்களூர். எனக்கு ஒரே குழப்பம். நான் அந்த கூட்டமே வச்சிருக்கிறேன், டான்ஸ் மற்றவங்க டான்ஸ் குரூப் வேற, இவ்வளவு பேரையும் வச்சுக்கிட்டு நான் வந்து என்ன அப்படியே கேன்சல் பண்ணிட்டு நான் 1 நாள் அங்க இருந்தேன். மறுபடியும் அவர் வருவார்னு பார்த்தா 2வது நாள் வந்து வரல. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணிட்டு நான் அப்படியே பேக்கப் பண்ணிட்டு சென்னைக்கு வந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாச்சு. அவன் வந்து அப்புறம் இவர் சூப்பர் சௌத்ரி சார் பேசினேன். ஏன்னா அவர் தான் அப்போ ஒரு படம் அவனை வச்சு பண்றதா அப்படின்னு. என்ன சார் நல்ல பையன், பெரிய டைரக்டர் பையன் தான், நல்ல நடிகன், நான் போட்டேன் இந்த மாதிரி திடீர்னு காணும், அப்புறம் தான் போன காணும், நான் ஊரே கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்ல பையன் தான் அப்படிதான் நானும் போட்டேன், கால்ஷீட்டை வாங்கினேன். அது என்னமோ கால்ஷீட்டை தள்ளி போடுறான், என்னன்னு தெரியல. எனக்கும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாமா வானாமான்னு அப்படியே கால்ஷீட் வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்றேன். சில பசங்க நல்லா தான் இருக்கானுங்க, ஒரு குறிப்பிட்ட கட்டம் துட்டு வந்தாலோ இல்லை சூழ்நிலை வந்தாலோ ஏதோ ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு மேல அவர் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் நான் ப்ரொடியூசருக்கு சொல்ல, நான் பொறுப்புல இருந்தேன் இல்லையா, பொருளாதார இருந்தேன், மற்றெல்லாம் இருக்கேன், நிறைய சங்கத்துல இருந்தேன். நான் விட்டு அப்புறம் நான் இந்த மாதிரி வரணும், அது எனக்கு இவ்வளோ பெரிய லாஸ் ஆயிருக்கு, பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பேசலாம், தப்பு இல்லை. ஏற்கனவே ஒரு தடவை குமரி முத்தண்ணன் வந்து உண்டார் சுத்தியங்கட்டும் படத்துல அவர் பாஸ்போர்ட் கூட தொலைச்சிட்டாரு, வெளியூருக்கு போயிட்டு ஒரு 3 days. ஒரு நல்ல மனிதன், ரொம்ப நல்ல மனிதன், யாரையும் ஊன் பண்ண மாட்டாரு. சரி ஒரு 3 நாள் கேட்டாருன்னு கொடுத்து போயிட்டு பாஸ்போர்ட் மிஸ் பண்ணிட்டாரு.
10 நாள் வர முடியல. நானும் கிளைமேக்ஸில் மாட்டிக்கிட்டேன். ம். திரும்ப எடுக்கிறதுக்கு எங்களுக்கு என்னன்னா மறுபடியும் ஒரு மாசம் தள்ளி போய் அது போலீஸுக்கு கிடைக்கிற ஒரு 10 லட்சம் அதில் போயிடுது இல்லையா. ம். அப்புறம் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், ஏவிஎம்ல பின்னாடி லாஸ்ட்ல தான் ஷூட்டிங் வைப்பேன். செட்டு போட்டுட்டீங்க. செட்டு அதாவது 1 2 3 4 7 8 வரைக்கும் செட்டு இருக்கு, ஏவிஎம் செட்டு. 9வது இடம் வந்து என் செட்டு. அது போட்டு வெளியில கேட் போட்டு பூட்டிடுவேன். காலையில 9 மணிக்கு செட்டு. 9 ஜெயில் மாதிரியே போடுவேன். 9 மணிக்கு வந்தா உள்ள போனா சாப்பாடு எல்லாம் வைக்க ஷூட்டிங் முடிஞ்சாதான் அறுத்து விடுவேன். என்ன உயிர் போதுனாலும் வெளியில விட மாட்டேன். கவுண்டமணி சொல்லுவாரு, தவறியா அவர் எதுக்கு இந்த கடைசி நேரத்தில் ஏவிஎம்ல செட்டு போட்டிருக்காருன்னா நம்ம ஒத்து வந்தா பாப்பாரு, இல்லைன்னா பக்கத்துல சுடுகாடு யாரு ஏவிஎம் பக்கத்துல அது தூக்கி உள்ள போட்டுருவாரு. ஜாலியா பேசுவார். இப்படிதான், ஏன்னா வேற வழி இல்லை எனக்கு இந்த அனுபவம். கொண்டாடு சின்ன கட்டையில போயிட்டாரு, இவருக்கு வர 10 கோடி 10 லட்சம் தான் லாபம். அதுவே இவர் வரலாத்தினால அந்த ஒரு மாசத்துல போயிடுச்சு இல்லையா. அவர் சின்ன படத்துல என்ன லாபம் கிடைக்கும் இல்லையா. நான் வெளியூர்ல போய் வச்சு நான் சின்ன போலீஸ் இந்த மாதிரி இது பண்ணிட்டேன். அப்புறம் வந்து நடிச்சு கொடுத்தாரு. நல்ல மெமரிஸ் அவரோட. நல்ல நடிகர் ஐயோ, நல்ல கற்பூரம் மாதிரி நல்லா நடிப்பான், டான்ஸ் தெரியும், நல்லா. ஏதோ கடைசி காலத்துல ஏதோ அவருக்கு பர்சனல் ஏதாவது ப்ராப்ளமோ என்னவோ தெரியல, ஒரு டிஸ்டர்பன்ஸா இருந்தாரு லைஃப்ல இல்லையா. அது எதனால எனக்கு தெரியல. ஏதோ ஊர்ல பிரச்சனை, மைண்ட் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சுதான் நான் போயிட்டு கேட்டேன்னு சொன்னாப்ல. அது சரி கூட, அது சகஜ நடக்கிறதான். மற்றபடி தனிப்பட்ட முறையில் தொழிலுக்கு ஏற்ற அவரெல்லாம் கரெக்டாக இருந்தால் நான் உண்மையிலேயே தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நம்ம கையில் இருக்கிறோம். இன்னைக்கு இங்கே இருக்கிற இந்த லெவலுக்கு வந்திருப்பார் அவர். இவங்கெல்லாம் தாண்டி இருப்பாப்ல. விஜய் எல்லாம் கெட்ட அடுத்த லெவலுக்கு வந்திருப்பார். ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை நீங்கள் கடந்து வந்த பாதைகளை இந்த மறக்குமா நெஞ்சம் வந்து நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். வேற ஒரு இதில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். இன்னும் நிறைய பேசலாம் சார் சினிமா பற்றி. நன்றி சார். நன்றி.